மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு பொருத்தமான பொட்டுக்கடலை தக்காளி சட்னிங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சட்னி. 10 நிமிஷம் இன்னும் போகிறோம் நம்ம சட்னி ரெடிங்க. அந்த மாதிரி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா வறுத்து எடுத்துக்கணுங்க. காஷ்மீர் மிளகா இருந்ததுன்னா காஷ்மீர் மிளகா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகா பொடி தான் போட்டிருக்கேன். அப்புறமேட்டு வெங்காயங்க, ஒரு 150 கிராம் வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டுங்க. இதையும் நல்லா சிவக்க வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளிங்க, 2 தக்காளி பெரிய தக்காளியாட்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கணுங்க. உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா நல்லா வதங்கிடும். சட்னிக்கும் தேவையான உப்பு ஆகிடுங்க. சட்னிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ காஞ்ச மிளகாயும் கூட போட்டு பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூனுங்க போட்டு கொஞ்சம் சூடான போகிறோம். ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம். கலருக்காண்டி நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கணுங்க. பொட்டுக்கடலையில் சூடு ஏறினா போகிறோம். ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையம் அரைக்காண்டாம். கொஞ்சம் திட்டாக இருந்தால் போதுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் நம்ம மிக்ஸி ஜாரை அலம்பி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க. ஒரு 3/4 டம்ளருக்கான ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இட்லிக்கு தோசைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தாளிசம் பண்ணிடலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்புங்க, 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நம்ம ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஊற்றினோம்னா அட்டகாசமான சட்னி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா இட்லி தான் நான் வச்சுருக்கேன். சோயா இட்லி வீடியோ அக்னி சமையலில் வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. சோயா இட்லி உளுந்து போடாமல் சோயா போட்டு அரைச்சிருக்கேன். சோயா பீன்ஸை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க சட்னியை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சோயா இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க தக்காளி பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.